அனைவருக்கும் வணக்கம். பத்ரிநாத்ல புரு புண்ணியர் என்கிற முனிவர் தன்னுடைய மனைவியோடு மகாவிஷ்ணுவை நோக்கி குழந்தை வரம் வேண்டி சாலியாகம் பண்ணார். சாலி அப்படின்னா நம்ம ஊர்ல படி மரக்கால் மாதிரி நெல்மணிகளை அளக்கக்கூடிய ஒரு பாத்திரம். அந்த சாலியால 28 தடவை நெல் அளந்து ஒரு யாகத்தை பண்ணணும். அத மாதிரி ஒரு வருஷத்துல 1000 யாகத்தை பண்ணணும். அதாவது 28,000 சாலி நெல் அளந்து அந்த யாகத்தை பண்ணணும். முனிவர் தம்பதிகள் அப்படி ஒரு கடுமையான சாலி யாகம் பண்ணி பகவானுடைய அருளால ஒரு ஞான குழந்தையை பெற்றார்கள். அந்த ஞான குழந்தை சாலி யாகத்தால பிறந்ததுனால சாலி ஹோத்ரன் அப்படின்னு பெயர் சுட்டினாங்க. அந்த ஞான குழந்தை பெற்றோர்கள்ட்ட சொல்லிட்டு கடவுளை தேடிய ஒரு பெரிய பயணத்தை மேற்கொண்டார். அந்த கடவுளை தேடி போகும்போது காசிக்கு போனார். அவருக்கு எதுவும் தென்படல. தென்னகத்துக்கு வந்தார். நம்ம ஊர் திருவள்ளூருக்கு வந்தார். காடு நிறைந்த பகுதியா இருந்தது. இயற்கையாகவே அந்த குளம் இருந்தது. குளத்தை பார்த்த உடனே கடவுள் இங்கதான் இருக்காருன்னு முடிவு பண்ணி ஒரு தை அமாவாசையில முடிவெடுத்தார். ஒரு சுபதினத்தை தேர்வு செஞ்சார். அந்த குளத்துல நீராடி அந்த சுபதினத்துல அந்த குளத்தடியில அமர்ந்து அந்த பகவானை நினைச்சு அன்னம் தண்ணீர் ஆகாரம் இல்லாம ஒரு வருட காலம் கடும் தவம் பண்ணினார். அப்போ அந்த யாகம் முடிவுக்கு வரல. ஒரு வருடம் முடிஞ்சது. கண்ணை திறந்தார். யாகம் எப்போ தெரியுமா முடிவுக்கு வந்தது? அவர் நெல்மணிகள் எல்லாம் அந்த ஊர்ல இருந்து சேகரிக்கணும். எந்த ஆயுதமும் இல்லாம அந்த நெல்லுக்குள்ள இருந்து அரிசியை எடுக்கணும். அதை சமைக்கணும். வர விருந்தினருக்கு உணவு கொடுக்கணும். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற உணவைத்தான் தான் உண்ணணும். அதுக்கப்புறம் கடவுள் நினைச்சா காட்சி தருவார். அவ்வளவு கடுமையான ஒரு காரியம் இருந்தது. அதனால அந்த யாகத்தினுடைய நிறைவு பகுதியா அவர் நெல்மணிகளை எல்லாம் சேகரித்தார். அவர் சாலியாகத்துல பிறந்தவர் இல்லையா? நெல்மணிகள் எல்லாம் சேகரித்து அழகாக உணவு சமைத்தார். பசியோ வயத்தை கிள்ள ஆரம்பிச்சுது. ஆனா ஒரு விருந்தினரும் வந்த பாடி இல்லை. கடைசியா ஒரு பெரியவர் வந்தார். உட்கார வச்சு அவருக்கு உணவு பரிமாறினார். அவருக்கு உணவு போதலை, இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டார். உன்னை தனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் போட்டார். அப்பவும் அவருக்கு காணலை. நீ கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கே, அதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். எல்லாவற்றையும் உணவு பரிமாறின பிறகு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு இல்லையா? அதனால அந்த பெரியவர், எனக்கு தூக்கமா வருது, நான் எங்க படுத்துக்க, நான் படுக்கும் இடம் எவ்வளவு அப்படின்னு கேட்டார். உடனே அந்த முனிவர் தன்னுடைய குடில காமிச்சார். உள்ள கூட்டிட்டு போனார். முனிவரோட தோலை பிடிச்சிட்டே உள்ள போனார். கிழக்கு நோக்கி படுத்தார். முனிவர் அவருடைய காலை பிடிச்சு விட்டார். உடனே தன்னுடைய வலது கரத்தால முனிவருடைய தலையில கைய வச்சார். அப்போதான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. அவர் சிலையாக மாறி போனார். அவர்தான் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் காட்சி கொடுத்தார். அந்த எவ்வுள், நான் படுக்கும் இடம் எவ்வுள் என்று கேட்டதனாலதான் அந்த இடத்துக்கு திரு எவ்வுள் என்று பெயர் வந்தது. அதுவே பிற்காலத்தில் திருவள்ளூர் என்று மருவியது. நன்றி, வணக்கம்.